கதிரவன் தோன்றும் காலையிலே. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலன் தந்து சுகம் தந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற நல்ல தயவுக்காக நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிறைத்தரல வேண்டும் என்று கஞ்சுகிறோம். காலையிலே உம்முடைய புதிய கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்கியருளுங்க. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய வசனத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கஞ்சுகிறோம். இந்த ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்படுங்க. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்தி செல்லுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதங்களிலே 306வது பாடலை பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கன்வென்ஷன் கீதங்களிலே 306வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கூலி
குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம்மையே நாம் தாழ்த்தி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவுகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடையங்களையும் மறந்த தருணங்களை நாம் உணர்ந்து பார்த்து பொதுவான பாவரிக்கை ஜபத்தின் வழியாக யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தக்களை செய்யாமல் சேத்தாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் முத்தத்தை கூப்பிடுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியில் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தேவனே, எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் மது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சாயமன தீவிரையும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 சங்கீதம் 49 வசனம் முதல் 64 வசனம் வரை. 119 சங்கீதம் 49 வசனம் முதல் 64 வசனம் வரை. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும்
நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். முழு இதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாயத்தீர்ப்புகள் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனிடத்தில் வாசலிட்டிருக்கிறார். அவிடத்தில் எல்லோரையும் மரித்தோர் நியாயத்தீர்ப்புக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளின் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரே என்னோடு பேசும் என்று அவரது அருள் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் காத்திருப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்கள் வாழ்வின் சொந்தமாக்கி கொள்ளும் கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் நமக்கு தருகின்ற முதல் ஆசீர்வாதம் பரிசுத்தம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் இன்று அவர் ஒவ்வொரு விதங்களிலே செயல்பட விரும்புகிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு தான் நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு. அதற்காகவே அவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். அதற்காகவே அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட பொருளும் ஆரோன் மற்றும் ஊழியர்களும் இந்த தைலாபிஷேகத்தினால் அவர்கள் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். அப்போ பரிசுத்தப்படுகிற வாழ்க்கை என்றால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம்.
எனவே இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேத புத்தகத்திலே பல இடங்களிலே வார்த்தைகள் நமக்கு அநேகமாக சொல்லப்பட்டாலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை நாம் மையமாக வைத்து நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் அசுத்தத்திற்கல்ல, அவர் பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்ற சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாம் தியானித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்ற இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருவது தூய ஆவியானவர் மாத்திரமே. ஆனால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 2 தினங்களாக 3 காரியங்கள் இதில் தியானித்திருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் அடிப்படையிலே 1, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். 2, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 3, எதிர்நோக்குள்ளவர்களாய் இருங்கள் என்று நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை இந்த 2 வசனங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் முன்னே அறியாமையின்படி கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இந்த 2 வசனங்களும் இன்னும் மேலும் 3 சிந்தனைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அதை தான் இந்த நாளில் நாம் அதை தியானமாக எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே நீர் விரும்புகின்ற பரிசுத்த வாழ்க்கை எனக்குள்ளே தாரும் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இந்த நாட்களில் செய்ய விரும்புகிற ஒரு முதன்மையான ஆசீர்வாதம் இந்த பரிசுத்தம் என் வாழ்க்கையில் சொந்தமாகட்டும் ஆண்டவரே என்று நாம் அனைவரும் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது இந்த பகுதி சொல்லப்படுகிறது, நீங்கள் முன்னே அறியாமையின்படி கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாதிருங்கள். இச்சைகளின்படி இனி நடவாதிருங்கள் என்பதை இந்த நாளின் முதல் சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, முன்னே நீங்கள் அறியாமையின் காலங்களிலே கொண்டிருந்த அந்த இச்சைகளின்படி இனி நடவாதிருங்கள். இதற்கு முன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே அநேக தீமைகள் இருந்திருக்கலாம், இச்சைகள் இருந்திருக்கலாம், மனம் போனபடி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நியதிக்கு உட்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகின்ற அந்த வாழ்க்கையின் அழகை இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்ற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலையும் சிந்தையையும் அணிந்து கொள்ளுகின்ற வாழ்க்கை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் தங்கள் ஆசை விருப்பங்களையும் அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நாம் நமக்காக இந்த உலகத்திலே நம்முடைய சிந்தனைக்காக நம்முடைய வேட்கைக்காக வாழ அழைக்கப்படவில்லை. நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்கென்று ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை நோக்கி ஓட வேண்டும் என்றால் நாம் எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டுமோ அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் பேதுரு சொல்லுகிறார், இதற்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசமானது, இச்சைகளின்படி வாழ்ந்தீர்கள். அப்படி வாழ்ந்த வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வந்த அநேக ஜனங்கள் மீண்டும் பாருங்க, அந்த பழைய பாவ வாழ்க்கையை அநேகரால் விட முடியவில்லை. இன்னும் அதே குணங்கள், அதே இச்சைகள், அதே பொறாமைகள், அதே கோபங்கள், அதே வைராக்கியங்கள். ஒரே ஒரு வித்தியாசம்தான், இதற்கு முன்னால் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் செய்த காரியங்களை இன்று கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் வித்தியாசம். அப்போ கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு இதற்கு முன்னால் செய்த தீமைகளை இச்சைகளை விட்டுவிட மனம் இல்லாமல் அப்படியே செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய பாவத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்து தம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. பாவத்துக்கும் தங்களுக்கும் ஒரு சின்ன இடைவெளி விட்டு இனி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, இவர்கள் போவதை காட்டிலும் அவர்கள் பின்னால் விட்டு வந்த பாவம் இவர்களை விட வேகமாக கடந்து வந்து அவர்களை ஒட்டி கொள்ளுகிறது. அதான் பிரச்சனை. இன்றைய நாட்களில் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஏன் எளிதாக கெட்டுப்போய் விடுகிறார்கள்? பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை
கற்றுக் கொடுப்பதை காட்டிலும் இந்த உலகம் அவர்களுக்கு தீய காரியங்களை உங்களை காட்டிலும் 1000 மடங்கு அதிக வேகத்தோடு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இன்றைய நாட்களிலே நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதனை கொடுத்து கொடுத்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதும் போதனை கொடுப்பதும் இன்றைக்கு வெகுவாக குறைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்கள் அநேகர் தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு அதே பாதையிலே பயணிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் மீண்டும் அந்த பாவத்திலே விழுந்து போகிறார்கள். ஆனால் பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மனம் திரும்புதல் என்று இருக்கிறது அல்லவா? இந்த மனம் திரும்புதல் என்ற பதத்திற்கு கிரேக்கத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை மெட்ரானொய்யோ என்ற வார்த்தை. இந்த மெட்ரானொய்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின் எண்ணம் என்ற அர்த்தம். என்ன பின் எண்ணம்? இதற்கு முன்னால் கொண்டிருந்த எண்ணம் தவறு என்று உணர்ந்து அதற்கு பின்னால் ஏற்படுகிற எண்ணம் சரி என்பதை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு நேராக திருப்புகின்ற வாழ்க்கை. சொல்லப்போனால் ஒரு யூ டர்ன் லைஃப். நான் போய்கொண்டிருக்கிற பாதை தவறான பாதை என்று நான் தெரிகிறது, நான் போய்கொண்டிருக்கிற பாதை தவறான பாதை என்று அறிகிறேன். எனவே எனக்கு பின்னால் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, நான் இந்த பாதைகளை சென்றால் நிச்சயமாக முன்னேற முடியாது, இந்த பாதைகளை சென்றால் என் பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கும். எனவே நான் ஒரு யூ டர்ன், நான் வேறு ஒரு பாதையை மாற்றி அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இதே பாதையில் இந்த பாவத்தை விட்டுவிட்டு நான் செல்ல விரும்பவில்லை. என்னுடைய பாதையை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மறு பாதையாக நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் இந்த மெட்ரானொய்யா அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கியிருக்கிற ஒரு மனம் திரும்புதலின் மெய்யான அடையாளமாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இச்சைகளின்படி முன்னே கொண்டிருந்த அந்த இச்சைகளின்படி அதே எண்ணத்தோடு கிறிஸ்து என்ற ஒரு போர்வையை மாத்திரம் தரித்து கொண்டு, கிறிஸ்து என்ற பெயரை மாத்திரம் தரித்து கொண்டு இன்னும் முன்னே நாம் வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு அனுமதி இல்லை. தூய ஆவியானவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை என்ற சத்தியத்தை பரிசுத்த பேதுரு இந்த பகுதியிலே சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சில வசனங்களை வாசிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய்? பழைய வாழ்க்கையின் பாவத்தின்படி நீங்கள் வாழ்ந்தவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், நல்ல கவனிங்க, நமது தேவனுடைய ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்மை கழுவி நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். எனவே மீண்டும் நாம் அந்த பழைய இச்சையின்படி நாம் நடப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை இங்கே தூய ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். நிறையவர் கேள்வி கேட்கலாம், இந்த உலகமே தவறாய் போய் கொண்டிருக்கிறதே, இதில் நாங்கள் எப்படி தனித்து வாழ முடியும்? இந்த உலகத்தில் பாவங்கள் மலிந்து கிடக்கிறதே, இதில் நாங்கள் எப்படி எதிர்நீச்சல் போட முடியும் என்று கேள்வி கேட்கலாம். பரிசுத்த பவுல் தொடர்ந்து அதே பகுதியில் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. இன்னும் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும், வாய்ப்புகள் இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதற்கு எல்லாம் நான் தகுதி கிடையாது, இதற்கு நான் அடிமைப்பட மாட்டேன், இது எனக்கு தகுதி உள்ள வாழ்க்கை அல்ல, இது என்னை ஒருபோதும் கிறிஸ்தவ பரிசுத்தத்திற்கு நேராக என்னை தகுதிப்படுத்த முடியாது என்ற ஒரு உள்ளுணர்வு நிறைந்தவர்களாய் வாழுகின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மீண்டும் அந்த தானியேலுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ராஜாவின் போஜனங்கள், ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுடைய தீர்மானம். யார் கேள்வி கேட்க முடியும்? இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது யார் என்று யாராவது கட்டுப்பாடு சொல்ல முடியுமா? இதை சாப்பிடுங்கள் என்று தான் சொன்னார்கள். இதை சாப்பிடக்கூடாது என்று யாரும் அவர்களை பார்க்கவில்லை, யாரும் கட்டுப்படுத்தவில்லை. அவருடைய பெற்றோர்கள் அங்கே இல்லை, அவருடைய உடன் பிறந்தவர்கள் இல்லை, அவர்கள் கற்றுக் கொடுக்கிற ஆசாரியர்கள் அங்கே இல்லை. ஆனாலும் அவர்கள் தங்கள் இதயத்துக்குள்ளே ஒரு தீர்மானம், இப்படி நாங்கள் வாழ முடியாது, ஏன்னா எங்களுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது, எங்களுக்கு ஒன்று நியதி இருக்கிறது, எங்களுக்கென்று வாழ்வதற்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற நியமங்கள் இருக்கிறது, அதன்படி தான் நாங்கள் வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள்.
இன்னும் அதை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை நீங்கள் தியானத்திற்கென்று வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் கவனமாக கேளுங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஏன் பழைய இச்சையின்படி நான் வாழ முடியாது? இதுக்கு முன்னால இந்த உலகம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ என் தேவன் தங்கி வாழும் பரிசுத்த ஆலயமாக என்னுடைய இதயம் மாறிவிட்டது. என் தேவன் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். எனவே பழைய இச்சையின்படி நான் வாழ முடியாது, பழைய இச்சையின்படி வாழ முடியாது. அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உண்டானவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் மீண்டும் இந்த உலகம் பழைய இச்சையின்படி நாம் வாழ்வோம் என்றால் நாம் ஆண்டவருக்கென்று எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. நாம் ஒரு நாளில் விழுந்து போவோம். அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுப்போம் என்றால், பழைய சுபாவத்தின்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்தவர் அல்ல. இன்னும் அந்த பழைய இச்சையை என்னால் விட முடியவில்லை என்றால் நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை, இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். பழைய இச்சையின் வாழ்க்கை, நம்முடைய பழைய இச்சையின் நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையை அதல பாதாளத்திற்குள் கொண்டு சேர்த்துவிடும். ஆர்டிக் என்ற மிகுந்த குளிர் பிரதேசத்திலே அங்குள்ள ஜனங்கள் இந்த குளிரிலே வாழ்வதற்கு என்ன செய்கிறார்கள்? இந்த மிகுந்த பனி நிறைந்த இடத்திலே வாழ்கின்ற ஓநாய்கள் அதை பிடித்து அதனுடைய தோலை எடுத்து அவர்கள் அதை பதப்படுத்தி ஆடையாக அணிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த பனி கட்டிகளுக்குள்ளே துளையிட்டு குழியிட்டு அதிலே வாழுகின்ற அந்த ஓநாயின் தோள்கள் இவர்களுடைய போர்வையாக போர்த்தி கொள்வதற்கு இருக்கும் பொழுது, இவர்களுடைய ஆடையாக இருக்கும் பொழுது, அந்த மிகுந்த கொடும் குளிரிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஓநாயை பிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அந்த குளிர் பிரதேசத்தில் போய் இந்த ஓநாயை தேடி கண்டுபிடிப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எனவே அதை பிடிப்பதற்கு என்ன செய்கிறார்களாம்? கூர்மையான ஒரு 2 அடி உயரமுள்ள கூர்மையான கத்திகளை அவர்கள் தயார் செய்கிறார்கள். ஒரு 100கணக்கான கத்திகளை கொண்டு போய் மாலை பொழுது நேரத்திலே மேல் நோக்கி அந்த கூரிய பகுதி இருக்கிறது போல இந்த 100கணக்கான கூர்மையான கத்திகளை அந்த பனி இடத்திலே அந்த ஐஸ் கட்டிகளுக்கு மேலாக அவர்கள் நட்டு வைத்து விடுகிறார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? இந்த ஓநாய்களுக்கு மிகவும் பிடித்த மீன், இன்னுமாக அதற்கு ஏற்ற உணவுகள், சீல் போன்ற உணவுகளை கண்டுபிடித்து அதை கொன்று அதனுடைய இரத்தத்தை அதன் மீது அவர்கள் பூசுகிறார்கள். இப்பொழுது 100கணக்கான கத்தி கூர்மையாக மேல் நோக்கி நிற்கிறது. அந்த கத்தி 2 பக்கமும் கூர்மையாக இருக்கிறது. ஒரு பிளேடு எப்படி 2 பக்கமும் கூர்மையாக இருக்குதோ, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதோ, அதே போல இருக்கிறது. அந்த எல்லா கத்திகளின் மீதும் அங்கே ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. இதை வைத்துவிட்டு அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போய்விடுகிறார்கள். இரவு ஆனதும் இந்த இரத்த வாடையினால் ஈர்க்கப்படுகின்ற ஓநாய்கள் ஊளையிட்டு எல்லா ஓநாய்களையும் அழைக்கிறது. 100கணக்கான ஓநாய்கள் ஓடி வருகிறது. தங்களுக்கு மிகவும் பிடித்த இந்த மீன், இந்த வால்ரஸ், இந்த சீல், இப்படிப்பட்ட உணவுகளின் இரத்தம் வாடை இருக்கிறது என்று வேகமாக ஓடி வருகிறது. இங்கே பார்த்தால் எல்லா கத்தியிலும் அந்த இரத்தம் அப்படியே இருக்கிறது. ஆர்வத்தோடு, வயிற்று பசியோடு அந்த இரத்தத்தை அப்படியே நக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறது. இது அந்த இரத்தத்தை நக்க நக்க இன்னொரு காரியம் ஏற்படுகிறது. இதனுடைய நாவு அறுபட்டு இதனுடைய இரத்தமும் அதோடு கூட சேர்ந்து வலிகிறது. ஆனால் இந்த ஓநாய்களுக்கு அது தெரிவதில்லை. ஏதோ தங்களுக்கு பிடித்த உணவு இருக்கிறது, இதை இப்பொழுது சாப்பிடாமல் செல்லக்கூடாது என்று தங்களுடைய வாயை அந்த கூரிய பிளேடில் வைத்து அது கீறிக்கொண்டு, நாக்கை கீறிக்கொண்டு, இரத்த கலரியாய் தங்களுடைய இரத்தத்தையே மீண்டும் மீண்டும் நக்கி குடித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே பலனெல்லாம் போய் அந்தந்த இடத்திலே மயங்கி விழுந்து விடுகிறது. காத்து கொண்டிருந்த அந்த மக்கள் எளிதாக சென்றதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அதை கொன்று அதனுடைய சரீரத்தின் அந்த தோலை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். பிரியமானவர்களே, இச்சை என்பது அப்படித்தான். இச்சையானது கற்பந்தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய இச்சையின்படியே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அவன் மீண்டும் மீண்டும் அந்த இச்சையின்படி வாழ தூண்டப்பட்டு கொண்டே இருப்பான்.
அந்த இச்சைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த இச்சையினுடைய முடிவு மாபெரும் அழிவாய் இருக்குமே ஒழிய அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, அது உயர்வாய் இருக்க முடியாது. எனவே தான் அதை உணர்ந்த பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய பழைய சுபாவத்தின்படி, பழைய இச்சையின்படி நீங்கள் வாழாமல் ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அந்த இச்சையின்படி நீங்கள் இனி நடவாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே தான் எபேசியர் 5:30 நமக்கு தெரிந்த வசனம், நமக்கு நன்கு தெரிந்த வசனம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்முடைய பாவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. நம்முடைய பாவ வாழ்க்கை இன்னும் பழையபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிற முரண்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவர் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு நாம் இன்னும் சரியாக அவருடைய நியமத்தின்படி வாழ முடியாதிருக்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு வேதனையை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து ஆளுகை செய்வதற்கு இடத்தை மறுக்கிறது. ஆண்டவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நாம் ஆனால் கேளாதவர்கள் போல நம்முடைய இச்சையின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவரை அவமதித்து கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தப்படுகிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 4:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான் நமக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறார் என்பதை அன்ற 1 தெசலோனிக்கேயர் 4 நீங்கள் முன்னும் பின்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்திருப்பதின் நோக்கம் அதுதான் என்பதை வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இச்சைகளின்படி நடவாதிருங்கள். இனி நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆண்டவர் நியமித்திருக்கிற வாழ்க்கை, ஒரே வாழ்க்கை, தேவன் விரும்புகின்ற பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக இந்த பகுதிகளை சொல்லுகிறார். சொல்லப்போனால் இந்த பரிசுத்தம் என்னும் இந்த நியமத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற 5வது காரியம் இந்த பகுதியில் சொல்லுகிறார். முன்னே அறியாமையின்படி நீங்கள் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. அப்போ 5வது சொல்லுகிறார், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருங்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போனார்கள். அநேகர் மீது ஆண்டவர் பிரியமாக இருக்க முடியவில்லை. அநேகர் கானானுக்குள்ளே போக முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்கள். அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆலோசனைகளை கேட்டு பின்பற்றுவது. அப்போ கீழ்ப்படிதல் என்பது என்னன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அவர் நம்மை நோக்கி பேசுகிறார், நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், அதை கேட்டு நான் பின்பற்றுகிறேன். ஆபிரகாம் அப்படித்தான் வாழ்ந்தார். ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தார். என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் என்று ஆண்டவர் ஆபிரகாமை அங்கே வார்த்தையை சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நான் செவி கொடுக்கிறேன், செவி கொடுத்ததை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இப்பொழுது நான் உடனே அதை செயல்படுத்துகிறேன். அதான் கீழ்ப்படிதல். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், சரி ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நாட்களை கடத்தி கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது உடனடியாக செய்யாமல் பின்பு செய்ய முற்படுகிறேன். இன்று அநேக பிள்ளைகள் இன்றைக்கு செல்போன் கலாச்சாரத்தில் வீழ்ந்து போயிருக்கிறார்கள். பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொன்னால் அவர்கள் சரி என்று கேட்பார்கள். ஆனால் அவருடைய கவனமெல்லாம் செல்போன் கேமில் இருக்கும், விளையாட்டில் இருக்கிறோம். அநேக வேளைகளில் பெற்றோர்கள் சொன்னதை உடனடியாக செய்ய முடியாத பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற நவீன உலகம் அநேக பிள்ளைகளை உடனடியாக கீழ்ப்படிய மறுக்க வைக்கிறது. நம்மில் அநேகர் கூட அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது அதற்கு உடனடியாக கீழ்ப்படிய முடியாமல், ஆண்டவரை நான் செய்கிறேன் என்று நாம் காலங்களை தாழ்த்தி கொண்டே இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:8 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்போ கீழ்ப்படியாமை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலிக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. பரிசுத்த பேதுரு சொல்லுகிறது போல நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நடந்து ஆண்டவரின் ஆசியை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக 6வதாக இந்த பகுதியிலே இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அதே போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் அப்படி என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் எல்லாவற்றிலும், நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளிலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், அவிசுவாசிகளின் படிக்காத பைபிள் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை. அவிசுவாசிகளின் படிக்காத பைபிள் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை. இதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளுகிறோம்? இன்னைக்கு நிறைய அவிசுவாசிகள் பைபிள் வாசிக்கல, அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த பைபிள் யார் தெரியுமா? அந்த திறந்த புத்தகம் யார் தெரியுமா? அந்த நடமாடு நிருபம் யார் தெரியுமா? பிரியமானவர்களே, அது நாம் தான். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை கண்டு இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி சொல்வார்கள், பெற்றோர்களே நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் முதல் ஆசிரியர்கள், அதை மறந்து விடாதீர்கள். பெற்றோர்களே உங்கள் வீடுதான் உங்கள் பிள்ளைகள் படிக்கும் முதல் பள்ளிக்கூடம், அதையும் மறந்து விடாதீர்கள். பெற்றோர்களே உங்கள் வாழ்க்கை முறைதான் உங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற முதல் பாட புத்தகம், அதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல ஒரு அவிசுவாசிகள் படிக்கின்ற பைபிள் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை. எனவே தான் பேதுரு சொல்லி முடிக்கிறார், உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தத்திற்கு இணையான பரிசுத்தம் இல்லை. எனவே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த காலை நேரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இனி பழைய இச்சையின்படி நான் வாழாதிருக்கவும், உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதற்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படியவும், என்னுடைய வாழ்க்கையின் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு பாதையிலும் இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிற ஜனமாய் காணப்பட எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரின் அருள்கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்கள் அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கைகளே, இன்று அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த நாட்களில் முதலாவது அவர் விரும்புகின்ற பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைகளை அதை அணு அளவும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரின் அருள் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தையே எந்தனுள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேலையில்
அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே யுவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலும் எங்களுக்கு வேண்டும் ஐயா. பாவத்தின் மீது எங்களுக்கு ஒரு கசப்பு வேண்டும். பாவத்தின் மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பு வேண்டும். உம்மை நாங்கள் தேட தேட நாங்கள் அதை கற்றுக்கொள்கிறோம் ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ நாங்கள் இன்னும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வேத வார்த்தைகளை தியானிப்பதின் மூலமாய், இன்னும் உம்மோடு நாங்கள் ஜெபத்திலே இணைந்து கொள்வதின் மூலமாய் எங்கள் பாவ வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிட முடியும் ஆண்டவரே. பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் மூலமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு தூய ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களுக்கு தர விரும்புகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த தெய்வீக பரிசுத்தம். இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஒரு மாபெரும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. பரிசுத்த பக்தர்கள் அநேகர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததினால் அவர்கள் செயற்கரிய செயல்களை செய்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அநேக ஜனங்கள் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்பதாக அவர்கள் மண்டியிட்டார்களே. தகப்பனே, இந்த அநீதி நிறைந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பரிசுத்தமான நடவடிக்கைகளை நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த செய்தியின் நேரத்திலே யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார்களோ, பழைய பாவத்தின்படியே வாழ்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஐயா. பெயர் கிறிஸ்தவர்களாய் இன்னும் பழைய நடைமுறைகளை கொஞ்சம் கூட விட்டுவிட முடியாமல் அதே இச்சை, அதே கோபம், அதே பொறாமை, அதே பிரிவினையின் எண்ணங்கள், அதே விதமான தீமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த அக்கினியின் ஆவியானவர் சுட்டரித்து போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களுக்கென்று நியமித்திருக்கிற பாதையில் நாங்கள் ஓட, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நாளை நாளை என்று அதை தள்ளி போடாமல் உடனடியாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளைப் போல நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு மனதை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவ பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் தேவ பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தூய ஆவியானவர் எங்களுக்கு நீ தருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி நாங்கள் எங்களுக்காக வாழ அழைக்கப்படவில்லை, எங்களை அழைத்த தேவனின் நோக்கத்திற்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உள்ளமெனும் இந்த சரீரம் தேவ ஆவியானவர் தங்கி வாழுகின்ற ஆலயம் என்பதை உணர்ந்து அவருக்கு நாங்கள் முழுமையான இடத்தை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவில் நாம் ஒருமித்த ஆலயத்தில் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. நாமத்தினாலே ஆமென்.